இதுதான் அந்த மேக்னெட்டுங்க. தெரியுதா? போடும்போது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, ஹெவியாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன் வந்து ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் நான் கூலாக தாங்க இருந்தேன். நீங்கள் இந்த ஒரு மாஸ்க்கை வந்து நீங்கள் இந்த மேக்னெட் மூலியமாக மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும், நீங்கள் வாட்டரை வச்சு ரிமூவ் பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த மோஸ்ட் வைரல் ட்ரெண்டிங்கான ஒரு சூப்பரான மாஸ்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன மாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் கிளே மாஸ்க்குங்க. நான் வந்து நிறைய டிக்டாக் வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கேன். அப்படியே ட்ரை பண்ணுவாங்களா, எனக்கு வந்து ஒரு தடவையாச்சும் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம வெப்சைட்ஸ்லாம் தேடி பார்த்தோன்னா கிடைக்காதுங்க. அப்புறமேட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த எல்ஃப் பிராண்டோட ஒரு பர்டிகுலர் மேக்னெட்டிக் கிளே மாஸ்க் வந்தது. அதை பார்க்கும்போது செம்ம அமேசிங்காக இருந்தது. ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் அது அங்கே இருக்குது, நம்ம எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஷிப்மெண்ட் எல்லாமே ப்ராசஸ் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து நான் அமேசானில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மேக்னெட்டிக் கிளே மாஸ்க் என் கண்ணில் வந்து நின்றுடுச்சு. சரி நம்ம எடுத்து ட்ரை பண்ணி நம்மளும் அந்த எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அந்த மேக்னெட் வந்து அதில் ஒட்டிக்கிறது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. டெஃபினட்டாக ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சேன். அதை வந்து கண்டிப்பாக லைவ் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ வாங்க, இது என்ன பண்ணுது, எப்படி இருக்குது, என்ன மாதிரி ப்ராடக்ட் அப்படின்லாம் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஹானஸ்ட் ஃபீட்பேக்காக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் வந்து என்னோட வீடியோஸில் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், என்னோட ஸ்கின் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின். இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ப்ராடக்ட் ட்ரை பண்ணதுன்னா ரொம்பவே பயம் தான். பிகாஸ் டக்குன்னு வந்து பிம்பிள் வந்துடும் அப்படின்னு வந்து எனக்கு எரிச்சலாக வரும். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம், ப்ளீஸ் ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் பண்ணுறோம்னா ஒரு சில இழப்புகள்லாம் எழுந்து தான் ஆகணும். பட் ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நான் வந்து நம்பி தைரியமாக எடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம், மெயினாக சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்படி என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லோசியாரா அப்படின்னு சொல்லிட்டு மினரல் ரிச் மேக்னெட்டிக் கிளே மாஸ்க் ஸ்கின் ரீசார்ஜிங் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைலூரானிக் ஆசிட், மினரல் அயன் பவுடர், அப்புறம் ரெட்டினால், குளுக்கோதேன், மொரக்கன் ஆர்கன் ஆயில், சிட்ரஸ், அப்புறம் வெர்ஜின் கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், லிக்கரைஸ் எக்ஸ்ட்ராக்ட், பேர்பெரி அண்ட் மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்ஸ் எனர்ஜைஸ் த ஸ்கின், காம்பேக்ட் பிக்மெண்டேஷன் அண்ட் டிஸ்கலரேஷன், அ டோட்டல் ஸ்கின் கேர் ரெஜிம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து எனர்ஜைஸ் பண்ணும். டல் ஸ்கின்னாக இருந்தால் நல்ல ப்ளம்பியாக ஸ்கின் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், நம்ம ஸ்கின்னை எனர்ஜைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வித்தியாசமான ஒரு வார்த்தையை நான் வந்து கேட்குறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பிக்மெண்டேஷன் இந்த வாயை சுற்றி கருப்பு இருக்கும், அப்புறம் இங்கே ஒரு சில பேருக்குலாம் வந்து கருப்பாக வரும் இல்லையா, அப்புறம் டேன் ஆகிறது இந்த ஃபோர்ஹெட்ல, அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் டோட்டல் ஸ்கின் கேர், இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்கின் கேர் ரெஜிமே இதுதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபேட்ஸ் கிடையாது, பேரபன் கிடையாது, மினரல் ஆயில் கிடையாது. அண்ட் இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்னால உருவாக்கப்பட்ட ஒரு மேக்னெட்டிக் கிளே மாஸ்க் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கேஜிங் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் காட்டன் பாக்ஸில் வந்து வந்திருக்கு. ஸோ ஓகேங்களா, ஸோ ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் வந்து அழுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, மேலே வந்து அழுக்காக தான் இருக்குது. இந்த ஓட்டையிலேருந்து இந்த மேக்னெட்டை எடுப்போம். இதுதான் இந்த மேக்னெட்டுங்க, தெரியுதா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பாக்குள்ளார தான் நம்மளோட பொருள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான். ஓகேங்களா, பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ளார இதை ஓப்பன் பண்ணால் ஒன்றும் இல்லை, மறுபடியும் ஒரு லிட் இருக்குது. அந்த லிட்டையும் ஓப்பன் பண்ணேன். ஓகே, லிட்டை ஓப்பன் பண்ணி கீழே வச்சிடலாம். மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளே மாஸ்க் இப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு பார்லர்லாம் போனால் எப்படி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வருமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்டரியான ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்குது. ஃபேஸை வந்து ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிட்டேங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து இப்போ பேட் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போகிறோம். என் கை தான் ஸ்பேட்டுலா. இந்த ஸ்பேட்டுலாவை இப்படி நல்ல பட்டரியாக அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. சூப்பர். போடும்போது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, ஹெவியாக இருக்குது.
லேயர் ஆஃப் த மாஸ்க் வந்து அப்ளை பண்ணியாச்சு சரிங்களா. இந்த மாஸ்க் வந்து போட்ட உடனே கொஞ்சமாக லைட்டாக எனக்கு வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன் வந்து ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் நான் கூலாக தாங்க இருந்தேன், பட் இது போட்ட உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 15 to 20 minutes வந்து காய விடுவோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம த ரியல் ப்ராசஸில் இறங்குவோம். பை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தோம். அந்த சீரியல் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டவர் இல்லம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஆக்சுவலாக அந்த மாஸ்க் வந்து ட்ரை ஆகவே இல்லை. ஆக்சுவலாக இதில் வந்து அந்த ஆயில் அந்த ஆட் பண்ணியிருப்பாங்களா, அந்த பளபளன்ட்டே இருக்கு. அண்ட் என் லிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த ஆயிலி அந்த பட்டரி மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் கையை வந்து நம்ம அப்ளை பண்ணோம்ல, கையை கழுகும் போது தண்ணியில தான் வந்து வாஷ் பண்ணும்போது அந்த வழவழப்பு தன்மை இருந்தது. இப்போ எண்ணெயெல்லாம் நம்ம தொட்டுட்டு கையை வாஷ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த வழவழப்பு தன்மை, அதே மாதிரி தான் இருந்தது. பட் ஆக்சுவலாக இந்த இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு மாஸ்க்கை வந்து நீங்கள் இந்த மேக்னெட் மூலியமாக மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும், நீங்கள் வாட்டரை வச்சு ரிமூவ் பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட ரீசன் அப்படின்னா, நீங்கள் எடுக்க வழவழன்னு தான் வந்துட்டு இருக்கும். அந்த ஒரு என்ன சொல்ற அந்த டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி வழவழப்பு தன்மை இருக்கும். அப்புறம் எவ்வளோ தொடச்சாலும் தண்ணி வேஸ்ட் ஆகும். அப்புறம் நம்ம வந்து பாடுபட்டு தான் அதை வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கிற ஒரு சூழ்நிலையானால இந்த மாதிரி இந்த மேக்னெட் மட்டும் வச்சு ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே அரிக்குதுங்க, மூக்கு அரிக்குதுங்க, எல்லா பக்கமும் அரிக்குது. ஓகே, இப்போ இந்த மேக்னெட்டை வந்து இந்த டிஷ்யூ பேப்பரில் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். Fine. Good. Distance தெரியுது. Oh my god. See, you know, இந்த மேக்னெட்டை காமி. அந்த பிறுன்னு இருக்கு பாரு. குச்சியா நிக்குதுங்க. ஸோ ஆக்சுவலாக இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணேன். தன்மையும் சஜீவ் அங்கே உட்காந்து பேனை பார்த்துட்டு இருக்காங்க. என் பொண்ணோட ஃபேஸ் அது அப்படின்றா. தன்மை பண்ணி தரியா அம்மாக்கு? இங்கே பாரு என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாரு. அப்படியே சூப்பராக இருக்குடி. இல்லை இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. தொடக்கல நான் ஆக்சுவலாக இப்படி அதை வச்சு இதுதான் எடுக்கிறேன். இட்ஸ் ஸோ சாட்டிஸ்ஃபையிங் சீரியஸ்லி. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த ஆயில் டெக்ஸ்டர் ஃபீல் ஆகுதா பாருங்கள். என் ஃபேஸ் ஃபுல்லாக ஆயிலியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வின்டர் சீசனால என் ஸ்கின் வந்து பயங்கர ட்ரையாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் நல்லா அந்த ஈரப்பதத்தன்மை அது வந்து என்னோட ஸ்கின்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இதை எடுக்கிறது வந்து ஒரு 4-5 டிஷ்யூ பேப்பர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் இட்ஸ் ரியலி ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் ஒரு ஃபன் எலிமெண்ட்டோட இந்த மாஸ்க் போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தொடும் போது அந்த ஆயிலினஸ் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிஷ்யூ வச்சு வைப் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக வாட்டர் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே டேப் ஆஃப் பண்ண போகிறேன். சீரியஸ்லி திஸ் மாஸ்க் ஒர்த் இட். ஏன்னா என் ஸ்கின்னை நீங்கள் லைவாக வந்து பார்க்குறீங்க. எந்த விதமான ரெட்னஸ்ஸு ரேஷஸ்ஸு எதுவுமே ஆகலை. ஜஸ்ட் நான் 1 day வெயிட் பண்ணி பார்க்குறேன் ஏதாச்சும் பிம்பிள்ஸ் வருதா அப்படின்னு பார்க்குறேன். அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணாதீங்க. ட்ரை ஸ்கின் உள்ளவங்க தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க
your preference. ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் இப்போதைக்கு எனக்கு வந்து என்னோட ஸ்கின் ஃபீல் ஆகுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அப்படியே வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகுது. அண்ட் ஸ்கின் டெக்ஸ்சர் அண்ட் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இங்கெல்லாம் எனக்கு குட்டி குட்டி பம்ஸ் இருந்த மாதிரி இருந்தது, பிறுபிறுன்னு இருந்தது, அதெல்லாம் போயிருக்கு. இந்த இடத்துல இந்த ட்ரைனஸ் இருந்தது, அதுவும் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் மாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட விலை வந்து 599. ஸோ இதோட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், வேணா செக் அவுட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போய் முகம் கழுவிட்டு பேட் ஹைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாட்டா, பை பை.